சர்ச்சுக்கு போறாரு, மசூதிக்கு போறாரு, கோயிலுக்கு போறாரு. அது சர்ச்சில் போய் முட்டி போட்டு நடந்துகிட்டே போறாரு. இது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த எளிய மக்கள் கடவுள் மேல இருக்க நம்பிக்கையின் பேர்ல தங்களுடைய மீளாத கஷ்டங்கள் தீர்ணும்னு சொல்லி முட்டி போட்டு நடப்பாங்க. ஆனா அது ஒரு பக்கம் மூட நம்பிக்கை, நம்ம கடுமையை விமர்சிக்கிறோம். அந்த வகையில ஓட்டு கேட்க போன ஒரு மக்களை சந்திக்காம சர்ச்சில் அது சர்ச்சில் இருந்த எல்லாத்தையும் வெளியே துரத்திட்டு இவங்க ஒரு 4-5 பேர் மட்டும் சொல்லி வைக்கப்பட்ட சினிமா ஷூட்டிங் மாதிரி இவர் இங்க இருந்து முட்டி போட்டு அப்படியே போறாரு. கூடவே பின்னாடி 4-5 பேர் நடந்து போறாங்க. அது கூட வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஒருத்தவங்க நிக்க வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு படப்பிடிப்பு தான். இதெல்லாம் விஜய் இப்ப செஞ்சுட்டு இருக்காருல, இந்த கோயிலுக்கு போறது, முட்டி போறது, இல்ல சைக்கிள் ஓட்டுறது, வண்டியில இருந்து கையை காட்டிட்டு வேகமா போறது, இல்ல லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது, இது எல்லாமே ஏற்கனவே ஆந்திராவுல ஜனசேனாங்கிற கட்சி, அதாவது பவன் கல்யாண் இருக்கார்ல, சிரஞ்சீவியோட தம்பி பவன் கல்யாண், அவருடைய கட்சி தொடங்கும் போது பவன் கல்யாண் இந்த பாணி தான் பண்ணாரு. திடீர்னு இறங்கி சைக்கிள்ல போவாரு, திடீர்னு மக்கள்கிட்ட எல்லாம் சேர்ந்து நிக்கிறம்பாரு. ஆனா திருப்பி அவர் கேரவனுக்கு போய் உட்காந்துக்குவாரு. அவருடைய பிரச்சாரத்துக்கு என்னென்ன நடந்ததோ அதையெல்லாம் அப்படியே டிட்டோவா காப்பி அடிச்சுதான் விஜய் இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. மத்தபடி விஜய் புதுசா செஞ்சாருன்னு எதுவுமே கிடையாதுங்கிறதா பெரிய கேள்விக்குறியா இருக்கு. தீக்குண்டம் இறங்க தயாராகும் நடிகர் விஜய். மக்களை இது விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையாலுமே இப்ப நடக்கிற காட்சிகள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் பெருவாரியா பேசிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அது வழக்கமா தெரியும். அது என்னதான் கட்சின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் அந்த கட்சிக்கான வரையறையை தாண்டி ஒரு கேலி கூத்து கும்மாளம் அடிக்கிற கூட்டமா தான் இன்னைய வரைக்கும், தேர்தல் இன்னும் ஒரு 4 நாள்ல இருக்குது, இன்னைய வரைக்கும் அந்த கூட்டம் அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. அது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பா மாறுமாங்கிற கேள்விக்குறி அனைவருக்கும் இருக்குது. அதனாலேயே அவங்களை அனைவரும் தற்கொலைன்னு சொல்றாங்க. இதுதான் இயல்பா போயிட்டு இருக்கு. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இருந்த பொழுதும் அந்த கட்சியினுடைய முதன்மை பேச்சாளர், முக்கிய தலைவர்னு தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆதவர்ஜன் என்ன சொன்னார்னா, தேர்தல் ஆணையம் மட்டும் இந்த பொறுப்புக்கு வரட்டும், தேர்தல் என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் பாருங்க எங்க தலைவர் விஜய் வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணுவாருன்னு சொன்னாரு. ஆனா கிட்டத்தட்ட மார்ச் 15 தேர்தல் அறிவிச்சாச்சு. அன்றைக்கு மார்ச் 15 மாலையில இருந்தே தமிழ்நாடு அரசுடைய அந்த முக்கிய அலுவல் கட்டுப்பாடெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வந்துருச்சு. அதுக்கான காபந்து அரசு தான். ஆனா அதன் பிறகு மார்ச் 15 இருந்து இன்னைக்கு ஏப்ரல் 20 இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 35 நாள் கடந்துருச்சு. இந்த 35 நாள்ல நடிகர் விஜய் வந்து எத்தனை நாள் பிரச்சாரத்துக்கு போனார்னா வெறும் 13 நாள் தான் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாரு. கூடுதலா 2 நாள். என்ன 2 நாள் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து வேட்பாளர் அறிவிப்பு, அதை வழக்கம் போல ஒரு மண்டபத்தில் வச்சு முடிச்சிட்டாங்க. இன்னொரு நாள் பார்த்தா பெரம்பூர் பகுதியில் கோல போட்டி, அதை துவக்கி வச்சாரு. சரி, மீதி இருக்க அந்த 12-13 நாள் தான் ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணிட்டாருன்னு பார்த்தா, பிரச்சாரத்துக்கு கேட்ட நேரம் கொடுத்தா கூட 1 மணி நேரம் நான் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க போய் சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு அதிகபட்சமா 5 நிமிஷம், 8 நிமிஷம், 7 நிமிஷம், 10 நிமிஷம் தாண்டி அவர் பேசவே இல்லை. ஏன்னா வழக்கம் போல அவர் ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறவர் தான். ஒரு நடிகருங்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தருவாங்க, அதுபடி நடிப்பாரு. அதுல வந்து, சார் இந்த இடத்துல நீங்க அழுவணும் சார், இந்த இடத்துல கொஞ்சம் சிரிக்கணும் சார், இந்த இடத்துல கண்ணீரை தொடச்சிக்கிட்டு கீழே குமியும் சார், இப்படி சொல்லுவாங்கல்ல. அதே போலதான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை பாத்தீங்கன்னா அந்த 10 நிமிடம் கூட சொல்லி வச்ச மாதிரி 2 நடக்கிறது, கண்ணை கசக்கிறது, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், இன்னைக்கு 2 பேர் தான் போட்டி, இதே தான் பேசிட்டு இருந்தா தவிர ஆக்கப்பூர்வமான அரசியல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்துக்குள்ள இதுவரைக்கும் அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் எதுவும் ஆக்கப்பூர்வமா பேசல. இதுதான் நிரூபமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்துல எல்லா கட்சி தலைவரும், தற்போது திமுக ஆளும் கட்சி ஆண்டுட்டு இருக்காங்க, இன்னும் அந்த ஆட்சி முடிவுக்கு வரல. அந்த திமுக கட்சியின் தலைவர் முதல்வர், அவருக்கு வயது 73 வயதிலையும் தினைக்கு ஒரு 5 கூட்டமாவது பேசுறாரு. காலையில இருந்து மாலை வரைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. இதெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வயது 71. ஆனா அவருமே தினந்தோறும் பிரச்சாரத்தை மேற்கொள்றார். அவர் அதிமுக மற்றும் பிஜேபி கட்சிகள் மேலும் கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் சேர்ந்து தினந்தோறும் காலையில இருந்து மாலை வரைக்கும் தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்திக்கிறாரு. வீதி வீதியா போறாங்க, பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி சீமான் 59 வயது ஆகுது, அவருமே தினந்தோறும் 11 கூட்டமாவது பேசுறாரு. எல்லா இடங்கள்லயும் வெயில் மழை பார்க்காம தொடர்ச்சியா பேசுறாரு. இது சமூக ஊடகங்கள்ல வெளிவந்துட்டு இருக்கு. நமக்கு இந்த மேலே குறிப்பிட்ட இந்த 3 தலைவர்கிட்ட விருப்பு வெறுப்பு இருக்கு, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா ஒரு அரசியல் கட்சியாக ஒரு செயல்பாட்டு தளத்துல அவங்க பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் பிரச்சாரங்கிறது ஒரு வகைப்படுத்தப்பட்ட ஒரு முறையான பிரச்சாரத்தை, காலையில இருந்து மாலை வரை மக்களை சந்திக்கிறது, மக்கள் பிரச்சனையை ஒட்டி பேசுறது, தன்னப தாக்குது இருக்கதான் செய்து நம்ம இல்லைங்களா. ஆனா அவர்கள் அனைவரும் இந்த தேர்தல் பயணத்தை தொடர்ச்சியாக மக்களோடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இதற்கு எதிர்ப்புறமாக நாங்க தான் மாற்றத்தை கொடுக்க போறோம், நீங்க ஒரு முறையாவது மாற்றத்துக்கு ஊட்டளிக்கணும்ட்டு வழக்கமா கேட்டுட்டு இருக்கிற இந்த தமிழக வெற்றி கழகம் என்னதான் பிரச்சாரம் பண்றாங்க பாத்தீங்கன்னா, 0 தான். அவங்க எந்த பிரச்சாரமும் முழுமையா பண்ணல. ஒரு 50 பேர் விசில் அடிச்சுட்டு போறாங்க தவிர, சரிப்பா
உங்க பிரச்சாரம் பண்றீங்க, உங்க கட்சி ஆட்சிக்கு வருது, என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க மாற்றத்துக்கு ஓட்டு போடுங்க, விஜய் என்ன வந்தாலே மாற்றம் தான். சரி, இது வரைக்கும் உங்க தலைவர் விஜய் அரசியல் ரீதியாக இல்ல சமூக ரீதியாக இல்ல மக்களுக்கு நன்மை செய்யற விஷயமா எதையாவது இந்த தளத்துல செஞ்சிருக்காரு? சமூக தளத்துலனா எந்த பதிலும் இல்ல. ஏன்னா அவர் நடிகரா இருந்திருக்காரு. நடிகர் சங்க பிரச்சனை எதுலையும் அவர் தலையிட்டதே கிடையாது. அதே போல தன்னால் பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு உரிய நிவாரணம் அவர் கொடுத்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனா துணை நடிகர் சங்கம்லாம் இருக்குது. அந்த சங்க போராட்டத்தின் போது பேருக்கு கலந்துக்கிட்டார் தவிர அந்த சங்க அலுவல்கள் எதுலையுமே அவர் ஈடுபடுறதில்லை. ஏன்னா அதெல்லாம் பொறுப்புன்னு வந்துட்டா வேலை செய்யறதுனால எந்த பொறுப்பும் அவர் எடுத்துக்கல. இது திரைத்துறை சார்ந்தது. அதை தாண்டி சமூகத்தை நோக்கி அவர் ஏதாவது இது வரைக்கும் அரசியல் சார்ந்த கருத்தை பேசியிருக்காருன்னா, இது வரைக்கும் அவர் அந்த கட்சி தொடங்க வரைக்குமே அரசியலை பத்தி வாயே திறக்கல. தன்னுடைய சினிமா, தன்னுடைய வாழ்க்கை, இன்னும் சொல்ல போனா அவர் ஊடகங்களுக்கு பெருசா பேட்டி கூட தந்தல. அவர் ஒரு ரிசர்வ்டு டைப். அவர் யார்ட்டையும் பேச மாட்டாரு, யார்கிட்டையும் கலகலப்பா இருக்க மாட்டாரு. அவருக்கும் ஒரு சின்ன சர்க்கிள், அந்த சர்க்கிள்குள்ள தான் உழவுவாரு. மக்கள்கிட்ட அவர் கலந்து போறதை விரும்பாத மனிதர்னா அவரை பத்தி பிம்பம் இருக்குது. அதுதான் உண்மையாம நீங்க வெளிப்பட்டிருக்கு. அந்த வகையில தான் இந்த தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள்லாம் எப்ப பார்த்தாலும் மாற்றங்கிறாங்க. அப்படி என்னதான் மாற்றம் கொடுப்பாரு உங்க தலைவர்னா, அவங்ககிட்ட சொல்றதுக்கு கடந்த காலத்துல எதுவுமே இல்லை. சரி, கடந்த காலத்தை விட்டுருவோம். எல்லா மனிதர்களும் கடந்த காலத்தை தாண்டி தானே வரணும். சரி, நிகழ்காலத்துல தற்போது இந்த கரண்ட் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்குல்ல, சர்வதேச சண்டை நடக்குது, கச்சா எண்ணெய் பிரச்சனை, சிலிண்டர் பிரச்சனை, தமிழ்நாட்டில் நடக்கிற கொள்ளை மற்றும் கொலைகள், இதெல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குல்ல. இதை பத்தியாவது ஏதாவது போராட்டம், ஆர்ப்பாட்டம், மக்கள் திரள அமைப்புகள் ஏதாவது செஞ்சிருக்காருன்னா விஜய் அப்படி எதுவுமே செய்ய மாட்டாரு. அதிகபட்சம் அவர் கட்சியில இருந்து ஒரே ஒரு அறிக்கை, ஒரு பேருக்கு ஒரு அரை பக்கத்துக்கு, ஒரு அது கூட 2 பக்கம் வராது, ஒரு அரை பக்கத்துக்கு ஒரு அறிக்கை இந்த ட்விட்டர்ல போற மாதிரி போடுவார் தவிர அவராகவே எந்த பிரச்சனையை பத்தி வாய் திறக்க மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பயந்து போய் தான் இருக்காரு. பொதுவாகவே ஊடகங்களை சந்திக்கிறதுங்கிறது நடிகர் விஜய்க்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுவரைக்கும் அரசியல் கட்சி தொடங்குறதுல இருந்து ஒரு முறை கூட பத்திரிகையாளர் சந்திக்கவே இல்லை. ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம், பிரதமர் மோடி என்னதான் வாய்க்கிலேயே பேசினாலும் அவர் ஊடகத்தை சந்திக்க பயப்படுறாரு. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே ஊடகங்களை சந்திக்கிறதுக்கு பயந்த பிரதமரை நம்ம பாக்குறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்த வேலையில தற்போது நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊடகங்களை ஒரு முறை கூட சந்திக்கல. அந்த அளவுக்கு ஒரு அச்சப்பட்டிருக்க. ஏன்னா ஊடகங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அவங்க கண்டிப்பா குத்தலும் குறைச்சலுமாலாம் கேள்வி கேட்பாங்க. அதற்கு பதில் சொல்றதுக்கு பயந்துகிட்டே அவர் ஊடகங்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க. ஊடகங்களை மட்டும் இல்ல, அவர் மக்களை சந்திக்கும் பயப்படுறாரு. அதிகபட்சம் இந்த ரோட் ஷோமாங்கல்ல, அதுல 2-3 இடத்துல கை காட்டுறாரு, அங்கங்க சீன் போடுறாரு. அதை தாண்டி மக்கள்கிட்ட ஒன்ன கூட அவரோட முழுசா ஒரு அரசியல கூட பேச முடியல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேர்தலுக்கு வரத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த அரசியல் இயக்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி விஜய் மற்றும் அவருடைய ரசிகர் மன்றம் என்ன சொன்னாங்களா, நாங்க இலவசங்களை வெறுக்கிறோம், நாங்க இலவசங்களை ஒழிப்போம், நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா எதுவும் இலவசம் கிடையாது, அனைத்து மக்களுக்கு நியாயமான விலையில் முறையான விலையில் கொடுக்கப்படும், இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு 6 மாதம் முன்னாடி கூட தமிழ்நாடே இலவசம் வீணா போச்சு, தமிழ்நாட்டு கடன் அதிகமாகிறதுக்கு இந்த இலவசம் தான் காரணம், மக்களும் சோம்பேறி ஆகுறாங்க, அதனால நாங்க வந்தா இலவசம் தரமாட்டோன்னு தமிழக வெற்றி கழக தலைவர்கள் பல மேடைகள் பேசிட்டாங்க. அதற்கு எதிர்ப்பதமாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா, மகளிருக்கு உரிமை தொகை ஏற்கனவே 2000 ரூபாய் தரன்ட்டு திமுக சொல்லியிருக்கு. அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தா 2500 தருவோம், வீடுகளுக்கு 6 மாதத்துக்கான சிலிண்டர் இலவசம், பஸ் பயணத்துக்கு அனைத்து பேருந்துகளையும் பெண்களுக்கு இலவசம், படிக்கும் மாணவர்களுக்கு படித்து விட்டு வேலை இல்லை என்றால் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். அதே போல மீனவர்களுக்கு மீன்பிடி காலத்தில் கொடுக்கப்படுகிற தொகை இன்னும் அதிகரித்து கொடுக்கப்படும். அதே போல மீனவர்களுடைய பொருட்கள் சேதமடைஞ்சா அதுக்கான தொகை இரட்டிப்பாக்கப்படும். விவசாயிகளுக்கு நாங்க இவ்வளவு பணம் கொடுப்போம். இப்படி அனைத்துமே விலை இல்லான்னு சொல்லிட்டாங்க. விலை இல்லா இல்லைன்னா உரிமை தொகைன்னு சொல்லிக்கிட்டாங்க தவிர இது அனைத்தும் இலவசங்கள் அந்த கேட்டகரியில தான் வரும். எதையெல்லாம் நாங்க அரசியலா வைக்க மாட்டோம்னு சொன்னாங்களோ அதையே தான் தமிழக வெற்றி கழகமும் அரசியலா கொண்டு வந்திருக்காங்க. அதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, எங்க கட்சி தொடங்கினா நாங்க இனிமே புதிய ரத்தத்தை பாய்ச்சுவோம், எல்லாமே புதுசா இருப்பாங்க, யாரும் லஞ்சம் ஊழல் எந்த கரையும் படியாத அப்பழுக்கற்றவர்களை தான் நாங்கள் வேட்பாளர் நிறுத்துவோம். நாங்க அந்த வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே பார்த்தாச்சு. நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் பட்டியல்ல கிட்டத்தட்ட 116 பேருக்கு மேல எல்லாம் மாற்று கட்சியில ஊழல் செஞ்சவங்க, கெட்ட பேர் ஆனவங்க, கட்சியில இருந்து துரத்தி விட்டவங்க, வழக்கு இருக்கவங்க, கொலை வழக்குல இருக்கவங்க, இப்படிதான் இருக்குது. இப்ப கூட சமீப தமிழக சட்டப்பேரவைக்கு போட்டியிடுற வேட்பாளருடைய குற்ற எண்ணிக்கை, குற்ற பின்னணி என்னங்கிற அறிக்கை வந்திருக்கு. அதுல கூட தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 18% குற்ற வழக்கில் இருக்கவங்க அந்த கட்சியில இருக்காங்கிற டேட்டாவோடைய வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதுக்கு பிரச்சாரம் செய்யற அவங்க தலைவரை விட்டுருவோம், தலைவர் தான் ஒரு சினிமா நடிகர், அவர் மக்கள்கிட்ட கலந்து போற பயப்படுறாரு அப்படின்னு அதோட தொண்டர்களுடைய பிரச்சாரம் இருக்குல்ல. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர் ஒருத்தர் நேற்று ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ என்னன்னா, ஒரு கருக்கரவழுத்து கழுத்துல வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க, தயவு செய்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, ஒரு மாற்றம் வரும், எனக்காக போடுங்க, அண்ணன் விஜய்க்கு நீங்க போட்டே ஆகணும்னு ஒரு பக்கம் அவன்,
இன்னொரு பக்கம் ஒண்ணு அழுதுகிட்டே சொல்றான், நான் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்துட்டு அதனாலேயே எனக்கு கேலி பேசுறாங்க, அதுக்காக நீங்க ஓட்டு போடுங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெண் வந்து சொல்றாங்க, ஆனா விஜய் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிற, உனக்கு உயிரை கொடுக்க நாங்களா இருக்கோம், நீ என்ன கஷ்டப்படுற, அதனால நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இன்னொரு பக்கம் ஒரு நெறியாளர் பத்திரிகை நெறியாளர் போய் பேட்டி எடுக்கிறாங்க, நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க, நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுவோம். சரிங்க, ஏன் போடுவீங்க? விஜய் நல்ல நடிகருங்க, அவர் நல்லா நடிப்பாரு, அவர் படத்துல பாத்தீங்கன்னா எல்லா எதிரையும் பழி வாங்கினாரு, அதனால அவருக்கு ஓட்டு போடுவோம். இதுதான் இன்றைய இளைஞர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை பின்தொடர்கிற அந்த கூட்டத்தோட மனநிலையா இருக்குது. இதையெல்லாம் தாண்டி உச்சகட்டமாக அந்த கட்சியின் தலைவர் அவர் போட்டியிடுற திருச்சி தொகுதிக்கு போறாரு. அந்த திருச்சி தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுவார்னு பார்த்தா சர்ச்சுக்கு போறாரு, மசூதிக்கு போறாரு, கோயிலுக்கு போறாரு. அது சர்ச்சில் போய் முட்டி போட்டு நடந்துகிட்டே போறாரு. இது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த எளிய மக்கள் கடவுள் மேல இருக்க நம்பிக்கையின் பேர்ல தங்களுடைய மீளாத கஷ்டங்கள் தீர்ணும்னு சொல்லி முட்டி போட்டு நடப்பாங்க. ஆனா அது ஒரு பக்கம் மூட நம்பிக்கை, நம்ம கடுமையை விமர்சிக்கிறோம். அந்த வகையில ஓட்டு கேட்க போன ஒரு மக்களை சந்திக்காம சர்ச்சில் அது சர்ச்சில் இருந்த எல்லாத்தையும் வெளியே துரத்திட்டு இவங்க ஒரு 4-5 பேர் மட்டும் சொல்லி வைக்கப்பட்ட சினிமா ஷூட்டிங் மாதிரி இவர் இங்க இருந்து முட்டி போட்டு அப்படியே போறாரு. கூடவே பின்னாடி 4-5 பேர் நடந்து போறாங்க. அது கூட வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஒருத்தவங்க நிக்க வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு படப்பிடிப்பு தான். எப்படி பிரதமர் மோடி வந்து அசாம்ல போய் நான் ஓட்டு கேட்கறேன்னு சொல்லி தேயிலை தோட்டத்துக்குள்ள போய் ஒரு படப்பிடிப்பு நடத்தினாரோ அதுக்கு இணையான வகையில இந்த படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. அதே போல அடுத்து கோயிலுக்கு போறாரு, மசூதிக்கு போறாரு. இது எல்லாமே சினிமா பட பாணிமாங்கல அந்த மாதிரிதான் இருக்க தவிர மக்கள்கிட்ட நேரடியா கடவியில இறங்கி நான் நடந்துட்டேன், இல்ல மக்கள்கிட்ட நேரடியா நான் வந்து அப்பார்ட்மெண்டா ஏறி ஓட்டு கேட்டேன், இல்ல நான் போய் கடைசியில் போய் மக்கள்கிட்ட போய் கேட்டேன்ட்டு எந்த இடத்துலையும் நடிகர் விஜய் அவர்கள் மக்களை போய் சந்திக்கல. முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட ஷூட்டிங்கா தான் நடந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் விஜய் இப்ப செஞ்சுட்டு இருக்காருல, இந்த கோயிலுக்கு போறது, முட்டி போறது, இல்ல சைக்கிள் ஓட்டுறது, வண்டியில இருந்து கையை காட்டிட்டு வேகமா போறது, இல்ல லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது, இது எல்லாமே ஏற்கனவே ஆந்திராவுல ஜனசேனாங்கிற கட்சி, அதாவது பவன் கல்யாண் இருக்கார்ல, சிரஞ்சீவியோட தம்பி பவன் கல்யாண், அவருடைய கட்சி தொடங்கும் போது பவன் கல்யாண் இந்த பாணி தான் பண்ணாரு. திடீர்னு இறங்கி சைக்கிள்ல போவாரு, திடீர்னு மக்கள்கிட்ட எல்லாம் சேர்ந்து நிக்கிறேன் பாரு, ஆனா திருப்பி அவர் கேரளா போய் உட்காந்துக்குவாரு, அவர் கோயிலுக்கு போனா ரொம்ப பயபக்தியே தன்னை காட்டிக்குவாரு. அதே போல அதுல அந்த அவருடைய பிரச்சாரத்துக்கு என்னென்ன நடந்ததோ அதையெல்லாம் அப்படியே டிட்டோவா காப்பி அடிச்சுதான் விஜய் இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி விஜய் புதுசா செஞ்சாருன்னு எதுவுமே கிடையாதுங்கிறதா பெரிய கேள்விக்குறியாயிருக்கு. அதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது ஒரு பக்க விவாதம் வந்திருக்கு. என்னன்னா, அவர் எதுக்கு இந்த கோயிலுக்கு சர்ச்சுக்கு எல்லாம் போனாரு தெரியுமா உங்களுக்கு? அவர் என்னைக்கு இந்த கோயில் சர்ச்சுக்கு எல்லாம் போறாரு? ஏப்ரல் 19 போறாரு. ஏன்னா ஏப்ரல் 20 அன்னைக்கு அவர் மீது அவரது மனைவி சங்கீதா தொடுத்த விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த விசாரணையில இருந்து எப்படியாவது நம்ம பிரச்சனை இல்லாம தப்பிச்சிடணும். இந்த தேர்தல் முடியறவருக்கு ஏப்ரல் 23 வாக்களிப்பு நாள் வருது இல்ல, அது முடிகிற வரைக்கும் தன்னுடைய வழக்கு நீதிமன்றத்துல வந்து அதுல எது காரசாரமும் விவாதம் ஆச்சுன்னா இந்த ஊடகங்கள் தன் மீது இருக்க பிம்பத்தை இன்னும் கொஞ்சம் குலைச்சிருவாங்க. அதனால அந்த மாதிரி சிக்கல் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வேண்டுதல தான் அவர் ஏப்ரல் 19 போய் அந்த கோயில செஞ்சிட்டு இருந்தாரு. அதுக்கு பிரதிபலனா ஏப்ரல் 20 இன்னைக்கு அந்த விவாகரத்து கோர்ட்டுக்கு வருது. வழக்கம் போல விஜய் தரப்பு வழக்குன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, விஜய் அவர்கள் ரொம்ப முக்கியமான நபரா இருக்காரு, 2வது அவர் வரதுனால கூட்டம் அதிகமா கூடும், அதனால அவர் ஆன்லைன்ல வந்து கோர்ட்ல ஆஜராவாரு, அதுக்கு நீங்க அனுமதி தரணுங்கிறாங்க. அதே போல சங்கீதா தரப்பு அதை ஏத்துக்கிட்டு நாங்களும் ஆன்லைன்ல வரேன்னு அந்த வழக்கு ஜூன் மாதத்துக்கு ஒத்தி வச்சிட்டாங்க. இதன் வழியாக தற்போதைக்கு விஜய்க்கு இந்த அரசியல்ல கருப்பு குத்துவாங்கல்ல அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்காரு. ஒருவேளை இன்னைக்கு அந்த நீதிமன்றம் ஏதாவது காரசாரம் விவாதம் நடந்திருந்தா கண்டிப்பாக விஜயுடைய வாக்கு வங்கி, இந்த குறைந்தபட்ச வாக்கு வங்கி இருக்குல்ல, அது கூட பாதிக்குங்கிறதா இது ஒரு பக்கம். இன்னும் அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா, அந்த கட்சியின் வேட்பாளர் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தா மிக மிக மோசமாக நடந்துக்கிறாங்கன்னு தான் சொல்ல வேண்டி வரும். ஏன்னா அந்த கட்சியோட வேட்பாளருக்கு சினோரா மனோகர், இவர் வந்து துறைமுக தொகுதியில் போட்டிடுறாரு. அவருடைய பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்துல பிரச்சாரத்துக்கு போன சில தொண்டர்களை அங்கிருந்து மக்களோ இல்ல வேற கட்சி சார்ந்தவங்க அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத அது பிரச்சாரத்துக்கு போன ஒரு பெண்மணி வந்து மேடையில பதிவு பண்றாங்க. மேடையில அந்த பெண்மணி பேசிட்டு இருக்கவே இந்த சினோரா மனோகர் போய் அந்த பொண்ணு தோலை பிடிச்சி தள்ளி வாயை பொத்தி நீ போருமா கீழே இறங்கிட்டு அவ்வளவு கொச்சையா நடந்துகிட்டாரு. இதுதான் வந்து மிக கேவலமா பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பொது மேடை, அவங்க ஒரு பெண்மணி, யாரு முன்பின் தெரியாத பெண்மணி, ஆனா அவங்க மேல தோலை பிடிச்ச தள்ளுறதும் அவங்க வாயை பத்தும் அது பொதுவெல்ல செஞ்சுக்கிறது அநாகரிகமான செயலாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த கட்சி வேட்பாளர் போட்டியிடுற எல்லா இடத்துலயும், அதே போல தூத்துக்குடி தொகுதியில போட்டியிடுற விஜயுடைய நெருங்கிய நண்பர் நடிகர் ஸ்ரீநாத் அவர்கள், அவர் பிரச்சாரத்துக்கு போறப்போ அங்கிருந்து பெண்மணி எல்லாம் கேட்கறாங்க, ஏங்க நீங்க ஒரு நடிகர், இன்னைக்கு அந்த பிரச்சாரத்துக்கு வந்துட்டீங்க, இது வரைக்கும் உங்களை நாங்க எந்த பிரச்சனையும் பார்த்ததே கிடையாது, பிரச்சாரம் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சா நீங்க போயிட போறீங்க, மறுபடியும் இன்னைக்கு பார்க்க போறோம், ஆனா எங்களுடைய அன்றாட பிரச்சனை வருது இல்ல, இதுக்கெல்லாம் நான் யாரை போய் சந்திக்கிறது அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு ஒன்னே வழக்கம் போல சுத்தி இருந்தவங்க விசில் அடிக்கிறாங்க. இதுதான் இருக்கு.
அதே போல வாக்கு கேட்க போன எல்லா இடத்துலயும் இந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் விசிலடிச்சியே கிடைக்கக்கூடிய 1-2 வாக்க கூட காலி பண்ணிருக்காங்க. அதுதான் இயல்பா தெரிய வருது. ஏன்னா சென்னையில ஒரு முதியோர் வீட்டுக்கிட்ட வாக்கு கேட்க போறாங்க, நைட்டு 8 இருக்கும். அவர் சொல்றாரு, நீங்க விசில்லாம் அடிக்காதீங்க, எனக்கு சத்தம் பிடிக்காதுன்னு. ஆனா வேணும்னே அங்க நின்று விசில் அடிக்கிறாங்க. அதே போல மாற்று கட்சியினர் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த பிரச்சாரம் இவங்களை கடந்து போகும்போதெல்லாம் வேணும்னே விசில் அடிச்சு தாவேக்கான்னு கத்துறது. இல்ல பெரிய கேலி கூத்துன்னா இப்படி விசில் அடிச்சு தாவேக்கான்னு கத்துறது எல்லாமே 10 to 12 வயசு இருக்க சிறுவர்கள் தான். பெரியவங்க யாரும் கிடையாது, இவங்க யாருக்கும் ஓட்டும் கிடையாது. ஆனா இவங்க அத்தனை பேரும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார அலுவலகத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றாங்கிறதா ஒரு மில்லியன் டாலர் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்க நடிகர் விஜய், இல்ல அதோடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், இல்ல அதோடைய வேட்பாளர்கள், இல்ல அதோட இருக்க கடைசி தொண்டர்கள், இவர் அத்தனை பேரும் ஒரே ஒரு முடிவுதான், நாங்க என்ன பண்றோம் ஏதுனாலும் நீ கேள்வி கேட்காத, நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் தமிழ்நாடு சொர்க்கபுரி ஆயிடும். அது எப்படி ஆகும் அதை நீங்க கேட்க கூடாது. ஏன் அப்படி ஆகும்னா, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர். எப்படி நல்லவர்? அவர் படத்துல நடிச்சிருக்காரு, எல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு, ஆனா நல்லவர். இதுல நமக்கு ஒரு பெரிய கேள்வி என்ன, இதுவரைக்கும் நடிகர் விஜய் அவர் நடித்த படங்களுக்காக தேசிய விருதோ இல்ல சர்வதேசிய விருதோ இது வாங்கினது இல்ல. அவர் சிறந்த நடிகர், இந்த நடிப்பை பார்த்து நான் மெய் சிலிர்த்தேன் இது வரைக்கும் ஒரு பெரிய நடிகர் யாரும் அவர் பாராட்டி பார்த்ததில்ல. அந்த படம் நல்லா இருக்கு, அதுல அவர் நடிச்சிருக்காருங்க தவிர தனிப்பட்ட முறையில விஜயோடைய ஆக்டிங்க பார்த்து அடுத்த ஒரு படத்தை உருவாக்கிட்டோம், விஜயோடைய ஆக்டிங்க பார்த்து அவருக்காக ஒரு கேரக்டர் உருவாக்கிட்டோம்னு இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. ஆனா அவர் அரசியலுக்கு வந்த காரணத்தால் என்னடா பண்ணி தொலைக்கிறதுன்ட்டு இந்த எதிர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய கட்சிக்காரர்கள் கூட விஜய் நல்ல நடிகர், விஜய் சிறந்த நடிகர், அதெல்லாம் நம்ம குறைவா மதிப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்தை தக்க வச்சிருக்காரு விஜய். இப்ப இதுதான் நடந்திருக்கு. முன்னாடி அவர் யாரும் நடிகர்னு முழுசா ஒத்துக்கல. தற்போது இவர் அரசியல் வந்த காரணத்தால் இவர் சிறந்த நடிகர்னு பல்வேறு தரப்பினர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம இயல்பா களத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி தேர்தல் பிரச்சார நேரத்துல கூட மக்களை சந்திக்க வராத இந்த விஜய் அவர்கள் ஒருவேளை ஜெயிக்கிறாங்களா அடுத்த விஷயம், ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய கேள்வி கூத்தா இருக்கு. ஏன்னா இப்ப என்ன சொல்றாரு, எது நடந்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம், திமுக எங்களை பிரச்சாரம் பண்ண உள்ள, திமுக எங்களை கொடி கட்ட உள்ள, திமுக என்ன பயணம் பண்ண உள்ள, இன்னும் சொல்ல போனா என்னுடைய மனைவி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஒருவேளை இவர் ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும்னா, எதை கேட்டாலும் உடனே மேல யாராச்சியோ அவங்க சொல்லுவார், அவங்க தான் காரணம், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்த திமுக தான் காரணம். எப்படி இன்னை வரைக்கும் பிரதமர் மோடி சொல்லிக்கிட்டே இருக்காரு, இந்தியாவுடைய அழிவுக்கு யாரு காரணம், நேரு தான் காரணம். நேரு செத்தே நீங்க 50 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா 50 வருடம் கடந்த பின்னும் எதெல்லாம் இங்க கெட்டது நடந்தாலும் அதுக்கெல்லாம் நேரு தான் காரணம்ட்டு பிஜேபி சொல்லிட்டு இருக்கோ, அதே பாணியில தான் தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை வெற்றி பெற்றா கூட என்ன பிரச்சனை வந்தா என்ன சொல்லுவாங்கன்னா திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் சொல்லுவாங்க தவிர எந்த காலத்திலையும் அவர்கள் அரசியல் செய்ய போவதுன்னு ஒரு உறுதிப்பாடா தெரிய வந்திருக்கு. இல்ல அடுத்த சுவாரஸ்யமான விஷயம், அவர்கள் மிகவும் எதிர்பார்த்த ஜனநாயகம் திரைப்படம் அது தள்ளி போயிருக்குன்னா என்ன சொல்லுவாங்க, தியேட்டர் ரிலீஸ் ஆக தள்ளி போயிருக்கு தவிர ஆனா ஆன்லைன் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு திமுக தான் காரணம் ஆதவர்ஜனா பேசிட்டாரு. ஆனா பிற்பாடு பார்த்தா அந்த படத்தில் பணி செய்த ஒரு ஃப்ரீலான்சரா அந்த எடிட்டர் தான் அந்த காப்பி எடுத்து போட்டிருக்காரு. அவர் திமுக காரெல்லாம் கிடையாது, அவர் விஜயோட அபிமானியா இருந்தவர், அந்த விஜய் டீமோட சேர்ந்து பயணிச்சவர் இவர் தான். தற்போது அனைவரும் வாயை மூடிட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இதை செஞ்சது எங்க தரப்பு தான் செஞ்சாங்கன்ட்டு உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசு இல்ல. இந்த வகையில தமிழ் வெற்றி கழகம் தொடங்கிய நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் அவங்க ஒரே ஒரு பதில் தான் வச்சிருக்காங்க, எதை நீங்க கேட்டாலும் நாங்க ஜெயிச்சா சரியாயிரும். என்னங்க இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னா, இது எல்லாம் திமுக காரணம், இது 2 தான் உங்க லாஜிக்கா இருக்கு. எது எப்படி பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பயணம் என்பது இலவு காத்த கிளியுமாங்கல்ல, அந்த கரையை தான் நமக்கு நினைவூட்டுது.